குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்க டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான மாத பலன்கள். ஏன்னா சூரியன் மாசி மாதத்திலிருந்து பயிற்சி பெறுகிறனால இந்த மாதம் உங்களுக்கு மாசி மாத பலன்களை பற்றி சொல்ல வந்திருக்கு. இது ஒரு ஸ்பெஷலான மாதம். இது ஒவ்வொரு ராசிகளுக்கு எப்படி பயிற்சி ஆகி அது என்னென்ன மாதிரியான ஆதிபத்தியங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாசி மாதத்துல முக்கியமான தருணங்கள் என்ன அப்படின்னா, வருகிற பிப்ரவரி 15ஆம் தேதி உங்களுக்கு மகா சிவராத்திரி நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக சிவனோட பக்தர்களுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகா சிவராத்திரி அப்போ ஒவ்வொரு வருடமும் இதை ஒரு பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ஆசைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த மாலை 6 மணிலிருந்து அதிகாலை 6 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த சிவராத்திரிங்கிற அந்த ஒரு விஷயத்துல நீங்க ஆசைப்பட்டு நீங்க சிவனிடம் நீங்க கேட்கும் போது எல்லா பிராப்தமும் நடக்கும். அடுத்ததா மார்ச் 3ஆம் தேதி உங்களுக்கு சந்திர கிரகணம் நடக்க போகுது. ஸோ இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரத்திலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த காலகட்டத்தில் உணவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்காவது பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா சுயஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. அடுத்ததா மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான தருணங்கள் எல்லாமே இந்த மாசி மாதத்துல நடக்க போகுது. ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் ராகு கொடுப்பாருன்னு பார்க்கலாம். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் வீட்டுல ராகு இருக்கிறார். ஸோ இவர் தான் முக்கியமான ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா கிரகங்களும் சூரியனா இருக்கட்டும், சந்திரன் அப்பப்போ 2 நாட்களுக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே வருவார். பட் இப்போ கும்பத்தை நோக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் சந்திரன். அடுத்ததா சுக்கிரனா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும். குரு ஆல்ரெடி பார்வை செலுத்துகிறார். அப்போ கேதுவும் பார்வை செலுத்துகிறார். சமசப்தம பார்வை கேதுக்கு இருக்கு. இதெல்லாமே கிரகங்கள் ஒருங்கிணைத்து 11ஆம் இடத்திலிருந்து இந்த மாசி மாதம் நமக்கு நடக்க போகுது. இந்த உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா, சனி 12ஆம் இடம் மாறும்போது நிறைய நிலச்சரிவுகள். அப்போ உங்களுக்கு இந்த நிறைய பிரளயம், அரசியல் மாற்றங்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு மாதம் இந்த மாசி மாதம் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் ஆச்சு பார்த்தீங்களா? அப்போ சிம்மத்துல தான் சூரியன் இருந்து கேதுவும் சூரியனும் சேர்ந்து ராகுவை பார்க்கும்போது பெரிய ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் நம்ம பார்த்தோம். பட் அதே சூரியன் இப்போ ராகுவோட இணையும் போது இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள், அப்போ ட்ரெயின் ப்ராப்ளம், அதாவது என்னன்னா ட்ரெயின் கிராஷ், ரயில் விபத்துக்கள் நடக்கும். ஏன்னா ராகு அப்படிங்கிறது ரயிலை குறிக்கும். அதே மாதிரி விமானம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் திரும்பவும் ஒரு பெரிய பிரளயம், ஒரு பெரிய ஆபத்துக்கள் நிறைய நடக்கிறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்கு. சூரியன் அப்படிங்கிறது அரசியல் தலைவர்களை குறிக்கும். அப்போ நம்மளுடைய பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளும், ஏன்னா புதன் அங்க வக்கரமாவும் ஆக போறாரு. அப்போ 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன், மீடியா, அப்போ ஃபோன், இது எல்லாமே புதனை குறிக்கும். அந்த இடத்துல ராகுவோட சேர்ந்து வக்கரமாகும் போது நிறைய ஆப்போசிட்டான விஷயங்கள், நிறைய பேரோட சொல்லுவாங்க தெரியுங்களா, வண்டவாளம் தண்டவாளம் ஏறுது அப்படிங்கிற எல்லாத்தோட ரகசியங்கள் வெளியே வர போகுது. அப்ப இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருமே இந்த பண பரிமாற்றம், இந்த பிரச்சனைகள், அவங்களுடைய பர்சனல்ல நடந்த பிரச்சனைகள் எல்லாமே வெளியே நிறைய வக்கரங்கள் செய்த ப்ராப்ளம் எல்லாமே வெளியே வரும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் சூரியனே ராகு விழுங்கும் அப்படிங்கும்போது அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லா மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் நல்லதா கெட்டதா அப்படின்னா கண்டிப்பா அந்த மாற்றம் நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த மாசி மாதம் நடக்க போகுது. அப்போ புதன் வக்ரம், அந்த இடத்துல குருவும் இருக்கிறனால இருக்கிற வீட்டை குரு கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மீடியா சம்பந்தப்பட்ட எவ்வளவு பிரச்சனைகளை கொடுப்பாருன்னு மட்டும் பாருங்க. அப்ப யாருக்கெல்லாம் இதெல்லாம் பாதிக்கும், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அயல் நாட்டுல, அதாவது காற்று ராசி கும்பம் அப்படிங்கறதுனால ஸோ இந்த மேற்கு சம்பந்தப்பட்ட எல்லா நாடுகளும் கொஞ்சம் ப்ராப்ளம்ல மாட்ட போகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு எந்த ஒரு ரகசியங்களையும் ரகசியமா வைத்துக்கொள்ளுங்க. அது யார்கிட்டயா ஷேர் பண்ணி
அது நல்ல ரகசியங்களா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுடைய தேவையில்லாத விஷயங்கள் வெளிவரக்கூடிய ஒரு தருணமா இருக்கிறதுனால முக்கிய அளவுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாட்டி ராகு பிரம்மாண்டம். ராகு ஈக்குவல் டு 100% பிரம்மாண்டம், 1000% பிரம்மாண்டம். அவர் ஒரு சின்ன ஒரு காய நகர்த்தினா அந்த விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ கால புருஷனோட வீட்டுல 11ஆம் வீடு அப்படிங்கும் போது 11 12 கனெக்ட் பண்ணுங்க. சனி 12ல இருக்காரு. அப்போ எவ்வளவு விரயங்கள். அப்போ விரயங்கள் உலகளாவிய விஷயங்கள் பட்ஜெட் எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா. அப்போ என்னன்னா குரு பார்வை படும் போது அப்போ இப்ப கொஞ்சம் நகை கம்மியா இருந்தாலும் கூடிய விரைவில் எல்லாமே ஜாஸ்தியா போகுது. எல்லாமே பிரம்மாண்டமா மாறப்போகுது. அப்போ இந்த காலகட்டத்துல நம்ம சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி தான் இந்த மாசி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களோட மாசி மாத பலன்கள் 2026 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ராசிலேயே குரு இருந்து அந்த ஹெல்த்தையும் நம்மளுடைய எண்ணங்களையும் போட்டு ஆட்டி படைச்சு இதுக்கு மேலே என்னடா சாமி இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நொந்து நூடுல்ஸாக உட்காந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். ஏன்னா வக்ர நிவர்த்தி ஆக போகிறார் குரு. அது மட்டும் இல்லாம எல்லா கிரகங்களும் போய் 9ஆம் இடத்துல போய் உட்கார போறாங்க. அப்போ பாக்யாதிபதி ஸ்தானம், அதான் நான் எப்பவுமே சொல்றேனே, அந்த ஸ்தானத்தை விட இருக்கக்கூடிய கிரகங்கள் பாக்கியம் அடைந்து சுப பலன்களை மட்டுமே கொடுக்கும். அப்போ எல்லா பிரச்சனையும் அஷ்டம சனிலேருந்து, அதான் நான் சொல்றது 2020 இப்போ வரைக்குமே கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லதுக்கான ஸ்டெப் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாசி மாதத்துல இருந்து லக்னமும் 4ஆம் இடம் சார்ந்த புதன் போய் 9ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்னா, உங்களுடைய செயல்கள்ல ஒரு புது மாற்றத்தை இந்த காலகட்டத்துல கொடுக்க போறாங்க. ஏன்னா குரு பாக்குறாரு இல்லையா, குரு பார்வையினாலே மாற்றம் தான். அடுத்தது ஜூனுக்கு மேல குரு அழகா கடகத்துக்கு வரும்போது உங்களுக்கு பெரும் பணம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய நகை வாங்குவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாதகாதிபதியான குரு உங்களுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாதகஸ்தானம். குரு இப்போ வக்கரமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்ப வக்கரமா இருக்கிற குரு உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் வீட்டுக்கு போகும்போது, அது மட்டும் இல்லாம காலபுருஷனோட வீட்டுல உச்ச வீட்டுல போகும்போது நல்லது நடக்கும். 100% நல்லது நடக்கும். எந்த பிரச்சனையும் வராது. அப்போ இந்த பாதகஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த குரு இப்ப வக்கரமா இருந்து வக்கர பார்வையே 9ஆம் இடத்துல செலுத்தும் போது ஆரம்பத்துல கொஞ்சம் இடையூறுகள் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க போடுற பிளான் மூலியமா அது 100% வரும். ஓகே, 3ஆம் இடத்துல கேது இருக்காரு. அப்போ நாம செய்யக்கூடிய அந்த முயற்சி ஸ்தானத்துல கேது இருக்கும் போது என்னன்னா, கேது ஞானக்காரகன். அப்போ நீங்க நினைக்கக்கூடிய செயல்கள், நீங்க எடுக்கக்கூடிய செயல்பாடுகள் இதெல்லாமே கரெக்டா அப்படிங்கிறத கேது உங்களுக்கு உணர்த்தக்கூடிய இந்த தருணம். ஏன்னா பெரும் பணம் வரும்போது அதை கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணணும். இதெல்லாமே அந்த ஞானத்தை கொடுப்பார். நீங்க செய்யக்கூடிய அந்த முயற்சிகள்ல அந்த கேது ஞானத்தை கொடுப்பார். முக்கியமா இந்த பொது பலன்கள் எப்படி அது கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ கோச்சாரத்துல சனி இவ்வளவு நாள் இருப்பாரு, ராகு கேது இவ்வளவு நாள் இருப்பாங்க, குரு இவ்வளவு நாள் இருப்பாங்கன்னு தாண்டி தசா புக்தியும் எந்த மாதிரி உங்களுக்கு வலிமையா இருக்கா, வலிமை இழந்து இருக்கா, இல்ல வலிமையா இருந்து குரு பார்வையோட இருக்கா அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே 100% தூக்கி விட்டுரும். அப்ப இந்த பலன்கள் எல்லாமே எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா, உங்களுடைய தசாநாதனை சார்ந்தே மட்டுமே தான் இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசா புக்தி நடக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. இந்த பொது பலன்கள் இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஆனா 9ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய லக்னத்துக்கு 9ஆம் இடம் தான். ஒருவேளை ராகு இப்போ உங்களுக்கு மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்து கோச்சார ராகு இப்போ 9ஆம் இடத்துல இருக்கும்போது குடும்பம் மூலியமாக நிறைய புது புது விஷயங்கள், நிறைய பாக்கியங்கள், நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வரப்போகுது. இதுதான் ராகு எங்க இருக்காரு, அதோட பலன்கள் ஆதிபத்தியம் எங்கிருந்து நடக்குது, இதெல்லாமே நம்ம பார்த்து கனெக்ட் பண்ணி நம்ம சொல்லுவோம். இப்போ கோச்சாரத்துல 11ஆம் வீட்டுல ராகு இருக்காரு. அப்போ மிதுன லக்னத்திற்கு 9ஆம் இடம். அப்போ அதிர்ஷ்டங்கள் தந்தை மூலியமாக உங்களுக்கு சொத்துக்கள் வர்றதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் வரும். சுக்கிரன் அப்படின்னாலே பெண். அப்போ பெண்கள் மூலியமாக ஒரு 5ஆம் இடம். இப்ப இந்த காதல், திருமணம் இதெல்லாமே நடக்கும். நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருப்பீங்க. வீட்டுல சொல்லலாம்னா சொல்லலாம், இந்த டைம்ல சொன்னீங்கன்னா நடக்கும். ஆனா தசாபுக்தி செக் பண்ணிக்கோங்க.
அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது நம்மளுடைய மிதுன லக்னக்காரர்களுக்கு. அப்போ வந்து உங்களுக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாவங்கள் வந்து இப்போ 8ல இருந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருக்கும். இட சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு. கடந்த 2-3 வருஷத்துல வந்து கண்டிப்பா ஒரு செக் மோசடி வழக்கு, இதெல்லாம் நீங்க வந்து ஜிஎஸ்டி ப்ராப்ளம், செக் மோசடி, ஏதாவது ஒரு ட்ராப்ல போய் நீங்க மாட்டியிருப்பீங்க. ஏன் இந்த செக் அப்படின்னு சொன்னா புதனுடைய வீடு பேங்கிங் சம்பந்தப்பட்டது. அப்ப பேங்க்ல வந்து ஏதாவது ஒரு பணம் லாக் ஆகிறது, அக்கௌண்ட் ப்ராப்ளம்ஸ் வருது, ஜிஎஸ்டி, ஐடி ப்ராப்ளம்ஸ், செக் மோசடி, நீங்க ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டீங்க, அழகா வந்து உங்க மேல கேஸ் போட்டிருப்பாங்க. இதெல்லாமே நடந்திருக்கும். நான் இந்த கடந்த ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் ஒரு திருப்தியான ஒரு நிலைமை வந்து இந்த சுக்கிரன், சூரியன், சந்திரன் இதெல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறதுனால இந்த செவ்வாயோட பாதிப்புகள் இதெல்லாமே நடந்திருக்கும். அப்ப இந்த மாதிரியான காலகட்டத்தில இருந்து இப்பெல்லாம் உங்களுக்கு விடுதலை அப்படின்னு சொல்லலாம். அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ நீங்க ஒரு பிசினஸ்ல இருந்து நிறைய பேர் இப்போ மிதுன லக்னம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வையோட ஆதிக்கம் எல்லாம் இருந்தனால பிசினஸ் கைவிட்டிருப்பீங்க. நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, வேண்டான்னு சொல்லி விட்டுருப்பீங்க. இப்போ வந்து அடுத்த முயற்சிக்கான தருணம் வந்து இப்போ குரு கொடுப்பார். ஏன்னா குரு பார்வையினாலே மாற்றம் தான். சோ பாதகாதிபதி வக்கரத்துல இருக்காரு, பாதகமும் செய்யாது, செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் இப்ப வந்து உங்களுக்கு நல்லபடியா நடக்க போகுது. சோ 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல ஒரு டிராவலிங் கொடுப்பாரு. சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும். ஏன்னா ராகுவோட இருக்கும்போது என்னன்னா கொஞ்சம் அலைச்சல் கொடுத்தாலும் அந்த பிரம்மாண்டத்தை தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப முடிந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய பேர் வீடு வாங்க போறீங்க. நிறைய பேருக்கு வந்து இடதோஷம் இருந்து சரியாய் வீடு வாங்க போறீங்க மிதுன லக்னக்காரர்கள் எல்லாம். இந்த ஒரு கிரேட்டான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஜூனுக்கு அப்புறம் சூப்பரா இருக்க போகுது. அப்ப முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்துல இந்த பணம், இந்த பொருள், இந்த சேர்க்கை எல்லாத்தையுமே வந்து சரி செய்துக்கோங்க. அதே மாதிரி பிப்ரவரி 27க்கு அப்புறம் புதன் லக்னாதிபதி வக்ரமாகறதுனால நீங்களே செய்யக்கூடிய விஷயங்கள் சில தடுமாற்றங்கள் வரும். இந்த டைம்ல வந்து யோசிச்சுக்கோங்க. நானே இன்னைக்கு ஒரு விஷயம் ஓகே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணான்னு சொல்றது இதெல்லாம் வந்து யோசிச்சுக்கோங்க. ஃபியூச்சரை யோசிச்சு நீங்க ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு பண்ணீங்க அப்படின்னா அந்த மாற்றம் உங்களுக்கு வேலை செய்யாது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹேபிட்லேயே நீங்க அதை கொண்டுட்டு போயிடுவீங்க. ஸோ முடிந்த அளவுக்கு வந்து இந்த காலகட்டத்தை பாருங்க, பெருமாள் வழிபாடு, அம்பாள் வழிபாடு உங்களுடைய சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பா இதை வந்து கெட்டியமா பிடிச்சிக்கோங்க, யோசிச்சு பண்ணுங்க. 4-5 பேர்த்துக்கிட்ட விசாரிச்சு என்ன பண்ணணும்னு பண்ணிட்டு முடிவெடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சூப்பரா இருக்கும். பெருமாள் அண்ட் அம்பாள் வழிபாடு, சகஸ்கர நாம வழிபாடுகள் எல்லாம் நீங்க செய்யும் போது உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் 100% நடக்கும்.